ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவெம்பாவையில பார்க்க போற பாடல் 8. கோழிச்சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலோட பொருள் என்னன்னா, தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகமபதனி என்னும் 7 சுரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன, நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவரது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவரது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்திற்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே, வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவசக்தியை பற்றி தெரியுமல்லவா? அவர் வராக வடிவமெடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையை உடைய உலகத்திற்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு. இறைவன் மனிதர்களில் உள்ளே உள்ள இருளை போக்குபவர். பனிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறதோ அதுபோல ஆணவம், பொறாமை, அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்து.